உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் திகதி 2ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தசி திதி, திருவோண நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், போயாதன அமாவாசை தினம். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் பெருமை, கடகம் மேன்மை, சிம்மம் உயர்வு, கன்னி தெளிவு, துலாம் கவனம், விருச்சிகம் சிரமம், தனுசு களிப்பு, மகரம் உழைப்பு, கும்பம் எதிர்ப்பு, மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறேன். இப்போ எல்லாருக்கும் உங்களோட நட்சத்திரம் என்னன்னு தெரியும். சில பேர் அஸ்வினி நட்சத்திரம், சில பேர் பரணி நட்சத்திரம், சில பேர் கார்த்திகை நட்சத்திரம், சில பேர் ரோஹிணி நட்சத்திரம், சில பேர் அவிட்டம். ஏதோ ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் முக்கியமான முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளை செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன். இப்போ முதலாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் ரோஹிணி, இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்கள், எனக்கு வெற்றி கிடைக்கணும் என்று நினைச்சிங்களாயிருந்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தண்டைக்கு என்ன செஞ்சாலும் வெற்றி. அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். சரி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, நீங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தால் உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்,
அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலங்களில் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிட்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன இந்த நட்சத்திரங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால், புதிய முதலீடுகளை செய்தால், வியாபாரம் செய்தால், வியாபாரம் தொடங்கினால், தொழில் தொடங்கினால், பிரயாணத்தை தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் ரோஹிணியாக இருந்தால் மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், ரேவதி, உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் வார அன்றைக்கு நீங்கள் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் மிருகசீரிடமாக இருந்தால் சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம். நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் நான் கீழே குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் முன்னேற்றத்திற்குண்டான புதிய முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் திருவாதிரையாக இருந்தால் புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தால் பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். நீங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த நட்சத்திரங்களில் முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், நீங்கள் பூசமாக இருந்தால் ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம்,
மூல நட்சத்திரம், உத்துர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் மகமாக இருந்தால், ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள் பூர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உத்துர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவ்விட்ட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிட்டும். என்ன நேர்களே, நாளை மீதமுள்ள நட்சத்திரங்களை பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.